விலையும் குறைவாக இருக்கணும், எளிதில் எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும், எல்லா சத்துக்களும் உடையதாக இருக்கணும். ஒரு நல்ல பழத்தை சூப்பர் ஃப்ரூட் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரூட்டை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பழத்தில் ஆரஞ்சை கம்பேர் பண்ணும்பொழுது 3 மடங்கு வைட்டமின் சி இதில் உள்ளது. ஆப்பிளை கம்பேர் பண்ணும்போது இந்த பழத்தில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. மற்ற எல்லா பழத்தையும் கம்பேர் பண்ணும்போது இந்த பழத்தில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த பழத்துக்கு வெயிட்டை குறைக்கிற சக்தி மிகவும் இருக்குது. இந்த பழத்தை தாராளமாக ஒரு நீரிழிவு வியாதி உள்ளவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பழத்தை எடுத்துக்கொண்டால் மலச்சிக்கல் எதுவுமே வராது. ஆனால் இதனுடைய விளைவும் குறைவு. அப்படி என்ன பழம் நீங்கள் ஆச்சரியமாக பார்க்குறீங்களா? அது வேறு ஒன்றும் இல்லைங்க, எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய கொய்யாப்பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? சரி, கொய்யாப்பழத்தில் இருக்க மிகப்பெரிய நன்மைகள் என்ன? 100 கிராம் கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா ஒரு 60 கேலரி. அதாவது நீங்கள் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் நடந்தால் போதும். ஏன் சொல்கிறேன்னா, நான் 100 கிராம் அல்வா நீங்கள் இதுக்கு பதிலாக நீங்கள் சாப்பிடும்போது 12 கிலோமீட்டர் நடக்கணும். அதாவது அந்த அல்வானால் வர்ற வெயிட் ஏறாமல் இருக்கிறதுக்கு. அப்போ இது வெயிட்டை குறைக்கிறதுக்கு அண்ட் உங்களுடைய வயிறை ஃபில் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான பழம். பாயிண்ட் நம்பர் 1. செகண்ட் ஒன், இதில் மிக முக்கியமாக நார்ச்சத்து இருக்குது. 5 கிராம் நார்ச்சத்து இருக்குது. ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிராம் நார்ச்சத்து தேவைப்படுதுன்னா, நாளில் அதாவது ஒரு பங்கு கிட்டத்தட்ட 25% நார்ச்சத்தை இது இந்த பூர்த்தி பண்ணுது. நார்ச்சத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கே தெரியும். நீங்கள் நிறைய ஃபைபர் ஃபுட்டு சாப்பிடும்பொழுது குடல் ஆரோக்கியம் மேம்படும், மலச்சிக்கல் போகும். எல்லாத்துக்கும் மேலே என்னென்னா, இப்போ இந்த கட் ஹெல்த்துக்கும் பிரெயினுக்கும் ஒரு மிகப்பெரிய கனெக்ஷன் இருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்கள் குடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால், ஃபைபர் ஃபுட்டு நிறையா சாப்பிட்டு குடல் ஆரோக்கியம் நல்லா இருந்தால் நீங்கள் சுறுசுறுப்பாக இருக்க முடியும். அதை பற்றி பேசினா அது ஒரு தனி டாபிக். சுருக்கமாக சொல்லப்போனால் எல்லாத்துக்கும் மேலே இதில் நிறைய ஃபைபர் சத்து இருக்கிறதுனால இந்த எல்டிஎல்னு சொல்கிற பேடு கொலஸ்ட்ரால் உங்கள் ரத்தத்துக்குள்ளே ஏறாமல் தடுக்கும். இன்ஃபேக்ட் சுகர்னுடைய அளவு கூட இந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால இருக்கிற சுகரும், கொய்யாப்பழத்தில் இருக்கிற சுகரும் ஸ்லோவாக தான் ஏறும். அதனால தான் இதை நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சர்க்கரை நோயாளிகளுக்கு நம்ம ஏன் ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறோன்னா, ஃபைபர் சத்து இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ரால் பெரிய அளவில் உள்ள அப்சார்ப் பண்ண உள்ளே விடாது. அதனால் இருதய ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. ப்ளஸ் சுகரும் ஸ்லோவாக ஏறுறதுனால, தட்ஸ் கால்டு சொல்லுவாங்க லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் சொல்கிறதுனால, நம்ம பாடி அந்த ஸ்லோவாக ஏறுற சுகரை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா, இதில் லைகோபின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த லைகோபின்கிற ஆன்டி ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்ல போனால் அதில் நிறைய நன்மைகள் இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் நிறைய இருதய நலம், கேன்சர் வராமல் தடுக்கிறது, இம்யூனிட்டி, இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். அண்டு மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி தெரியும், வைட்டமின் சி உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம உடம்புல இருக்க எல்லா மெட்டபாலிசத்துக்கு இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய ஒவ்வொரு இணைப்பு திசுன்னு சொல்லுவோம், கொலாஜன், அதுக்கு வைட்டமின் சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த வைட்டமின் சி நீங்கள் 100 கிராம் கொய்யாப்பழம் சாப்பிட்டிங்கன்னா 3 நாளைக்கு தேவையான வைட்டமின் சியை உங்களால் இதை கவர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ், ஃபோலிக் ஆசிட் வைட்டமின்ஸ் இருக்குது, வேறு என்ன B5 வைட்டமின்ஸ் இருக்குது, அப்புறம் நிறைய மினரல்ஸ், காப்பர்லாம் இது 100 கிராம் எடுத்திங்கன்னா ஐ திங்க் 25% காப்பர் உங்களுக்கு கிடச்சிரும். ஒரு நாள் தேவையில் கால்வாசி காப்பர் கிடச்சிரும். காப்பர், ஜிங்க், இப்படி எல்லா விதமான மினரல்ஸையும் கொண்ட இந்த பழத்தை நம்ம சூப்பர் ஃப்ரூட்டுன்னு சொன்னால் அது மிகையாகாது. தேங்க்யூ.